அந்த டீச்சர் சொல்கிறாங்க, இப்படியா கேட்க சொல்லியிருக்கேன் நான், எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லவும், அதாவது இங்கிலீஷில் கேளு அப்படிங்கிறாங்க. அந்த பாப்பா கொஞ்சம் 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 தப்பு விட்டாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க, இப்படி கேட்கக்கூடாது அப்படின்ட்டு, மேம் ஐ கோயிங் டு ட்ரிங்கிங் வாட்டர் கேளு அப்படின்னு சொல்லவும், அந்த பாப்பாவும் அவங்க மழலை மொழியில் கேட்டுட்டு போய் தண்ணி குடித்தாங்க. இதில் என்ன வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, எந்த மொழியில் கேட்டாலும் தண்ணி தாகம் எடுத்தா தொண்டைக்குள்ள தானே இறங்க போகுது தண்ணி குடிச்சோம்னா. இதை எந்த மொழியில் கேட்டால் என்ன? இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அதாவது எல்லா பேரண்ட்ஸுமே என் குழந்தை இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கணும். என் குழந்தையும் டை கட்டி போணும், ஷூ போட்டு போணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு போய் அங்க சேர்க்குறோம். தனியார் பள்ளி தான் பெஸ்ட்டு அப்படின்னு. அதோட பின்விளைவு என்ன ஆயி போச்சுங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல குழந்தைகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் ஆங்கில மொழிய திணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க குழந்தைகளுக்கு. இது கொஞ்சம் வேதனைப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா பார்க்குறவங்க வந்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற மாட்டாங்க. ஏன்னா, இப்ப வந்து சுயநலம் எல்லாருக்கும் சுயநலம் கூடி போச்சு. நாங்க நல்லாருக்கோம், நாங்க மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாரி மனநிலைமையில தான் எல்லாருமே இருந்துக்கிட்டு